டேல 5th மேட்ச் MSF vs GCC. ஸோ GCC ஃபஸ்ட்டு bowling போடுறாங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஃபுல் டாஸ் பால், பட் பவர் பிளே. ஃபுல் டாஸ் மேலேயே பட்டிருக்கு, அந்த ஃபேஸில் எடுக்க முடியல. ரெண்டாவது பால் ஒரு ஃபுல் டாஸ், அங்கே ஃபீல்டர் பேக்கப் மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஸோ ஒரு சிங்கிள் டபுளாக கன்வெர்ட் ஆகிருக்கு. 2 ரன் இங்கே ஏறி இருக்காரு. விக்கெட்டா? எஸ், அடிக்கலைங்க, அடிச்சிருக்காங்க. விக்கெட் கிடச்சிருக்கு. MSF தன்னோட முதல் விக்கெட்டை இழந்துட்டு போகிறாங்க. இது வரைக்கும் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க GCC. ஒய்டுங்க, ஒயிட் +4. இதுதான் நான் யாரையும் புகழ்கிறதே இல்லை, சொன்னால் எதனாச்சும் ஆயிடுது. ஸோ ஒயிட் +4 நல்ல பாலுங்க. பட்டு பின்னாடி போயிருக்கு. ஒரு டபுளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்துங்க இந்த ஊரில் அந்த ஒயிட் +4 மட்டும்தான். போல்டுங்க, அருமையான பால், கீழே வந்தது. விக்கெட் கிடச்சிருக்கு டீம் GCCக்கு. இது வரைக்கும் 4 பால் அப்போ இருக்குது, இன்னும் 2 பால் இருக்குது. மீண்டும் ஒரு ஒயிடுங்க, ஒயிட் போலங்க, மாட்டியிருக்கு செடியிலே. ஒயிட் +2 கிடச்சிருக்கு. கேட்சுங்க, 3வது விக்கெட்டும் இழந்திருக்காங்க டீம் MSF. என்னதான் ரன்ஸ் ஒன் சைடில் போனாலும் விக்கெட் நல்லா ஆடிடுறாருங்க. பவர் பிளேயில் எக்ஸ்ட்ராஸில் மட்டும்தான் ரன்ஸ் அதிகமாக லீக் ஆகிருக்கு. அவ்வளோதாங்க, தள்ளியிருக்காரு. ஏன்னா 3 விக்கெட் விழுந்திருக்கு இந்த ஓவரில். ஸோ அருமையாக டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு ஃபார் டீம் GCC. ஒரு ஓவருக்கு 12 ரன் ஃபார் 3 விக்கெட்ஸுங்க. பவர் பிளே யாருதுன்னே சொல்ல முடியாது, 2 பேருக்கும் காமனாக தான் வந்திருக்கு. அருமையான பாலுங்க, பட் ஒரு சிங்கிள் தான் போயிருக்கு. பரவாயில்ல, நல்ல பாலுக்கு நல்ல மரியாதை. அடுத்த பந்து, 2வது பால் ஆஃபில் ஒரு கேப்புங்க. பவுண்ட்ரி கிடைக்குமா? கிடச்சிருக்கு. பேட்டில் எடுத்த முதல் பவுண்ட்ரிங்க, பேட்டால் MSF முதல் பவுண்ட்ரி. 3வது பால் ஒரு பால் சிங்கிள். அடுத்த பால் 4. இது ஒயிடுங்க, நல்ல சேவ், நல்ல சேவுங்க. பின்னாடி ஒரு ஒயிட் பால். 2 பாலுக்கு 6 ரன் போட்டிருக்காரு. இந்த வாட்டி வந்து லெக்கில் ஒரு ஒயிட். 2 பாலுக்கு 7 ரன் போட்டிருக்காரு. ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க, அவர் ஃபேஸில் அது எடுக்கவும் முடியாது, அதனால தான் பிரச்சனையே. ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. அடுத்த பால் ஒரு ஃபுல் டாஸ் பால், அங்கே ஃபீல்டர் பால் திரும்பலங்க, அவருக்கு லக்கு இருக்குது. கீப்பர் ரெண்டில் பேக்கப், ஒரு நல்ல பேக்கப்புங்க. பட் த்ரோ தான் கொஞ்சம், ஆனால் த்ரோ, பட் அப்பயும் ரன்ஸ் கன்சிடர் பண்ணல, ஒரு சிங்கிள் தான். பார்ப்போம். ஃபார்வர்ட் கட் பண்ணிட்டு கட் பண்ணாமல் போயிருக்காருங்க. ஒரு சிங்கிள். அடுத்த பந்து தலைக்கு மேலே போயிருக்கு. ஒரு நல்ல சேவ் கீப்பர்கிட்ட இருந்து. ஒரு சிங்கிள். 23 ரன்னுக்கு 3 விக்கெட்டுங்க ஆஃப்டர் 2 ஓவர்ஸ் டீம் MSF. 3வது ஓவரில் பாலுங்க, ஃபீல்டர் ஒரு நல்ல சேவும் கூட. ஒரு சிங்கிள். 2வது பால் ரிவர்ஸ் திரும்பியிருக்காரு, பட்டிருக்குங்க. கேட்சி வாய்ப்பு இல்லை, பட் பவுண்ட்ரி கிடச்சிருக்கு டீம் MSFக்கு. பேட்டில் 2வது பவுண்ட்ரி எடுக்கிறாங்க. 3வது பாலுங்க. ஃபஸ்ட் பால் ஒரு நல்ல லைனில் போட்டார், கட்ட ட்ரை பண்ணியிருக்காரு. ஒய்டு கொடுத்துருக்காருங்க அம்பையர். ஒய்டு. 4வது பால் ஒரு லோ ஃபுல் டாஸ். இதோட சிங்கிள் தான் ஓடி இருக்காங்க, பட் டபுள் கன்வெர்ட் ஆகிருக்கு. ட்ரிபிள் போலங்க, டபுளோட நின்றுருக்காங்க. மற்ற பாலுங்க ஓவரில் எல்லா பாலுமே நல்லா தான் வருது. அந்த ரிவர்ஸ் போன பால் மட்டும்தான் ஃபுல் டாஸாக வந்தது. டாட் பாலுங்க, டாட் பால். கீப்பர் தவற விட்டுருக்காரு. ஒரு நல்ல ஃபீல்டிங்க, ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு பாய்ஸ் மாமா. லாஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட், அங்கே ஃபீல்டர் செட் பண்ணி வச்சுருக்காங்கண்ணா இந்த ஷாட்டுக்குன்னு. ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். 1 ரன்னோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 3 ஓவருக்கு 32க்கு 3 விக்கெட் MSF. அதாவது ஃபுல் டாஸ் GCCயை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டாஸ் போட்டாலும் ஆப்போனண்ட்டால் கனெக்ட் பண்ண முடியாதுங்க, அவ்வளோ ஃபேஸாக வருது. அதான் அவங்க போடுற போலிங்கில் காரணமே. 2வது பால்
பாலுங்க காலிலே வந்து இடிச்சது பால். டாட் பால். 3வது பாலுங்க. ஒரு நல்ல ஷாட். அங்கே ஃபீல்டரும் இல்லை, பட் ஒரு சிங்கிளா இல்லைங்க, சிங்கிள் டபுளாக கன்வெர்ட் ஆயிருக்கு. இது டபுள் தான். 2 ரன். அது ஒரு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஃபேஸில் போடுறாரு. எடுக்க முடியாதுங்க. ஃபீல்டர் எடுக்க, பேட்ஸ்மேன் எடுக்க முடியாதுன்னாங்க. ஃபீல்டர் எடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை உங்களுக்கு. ஒரு டபுள் கிடச்சிருக்கு. எம்எஸ்எஃப் நல்லா டபுளாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. 5வது பால். ஷாட்டுங்க, ஃபார்வர்ட். அவர் மேலே பட்டு போயிருக்கு. கண்டிப்பாக இது ஒரு டபுளாக கன்வெர்ட் ஆயிரும். அவுட்டு கேட்குறாங்க. நாட் அவுட் கொடுத்துருக்காரு அம்பையர். ஸோ இதுவும் ஒரு டபுள் தாங்க. கடைசி பாலுங்க, 4வது ஓவரில். க்ரூஷியல் பால். அங்கே ஃபீல்டர் இருக்கிறாரு. விக்கெட்டோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க டீம் குணா சிசி. ஃபஸ்ட் ஓவரில் 3 விக்கெட் இழந்திருந்தாங்க எம்எஸ்எஃப். பட் இப்போ தான் 4வது ஓவரில் தான் ஒரு விக்கெட்டை இழக்கிறாங்க. ஸ்கோர் 40க்கு 4ங்க. 4 ஓவருக்கு. ஒரு நல்ல பால். கேட்சா இல்லை, பாருங்க லோ ஃபுல் டாஸை எடுத்து அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன். 6. 2வது பால். லெக் கட்ட பில்லர் அங்கே மிஸ் ஜட்ஜ் பண்ணியிருக்காரு. இதுவும் ஒரு 6ங்க. 2 6 வந்திருக்கு. ஆட்ரிக் ஆஃப் 6 வருமா பார்ப்போம். 52 ரன் ஆடி இருக்காங்க இது வரைக்கும். இன்னும் 4 பால் இருக்குது. இந்த கிரவுண்டில் ஹையஸ்ட் ஸ்கோர் 88ங்க காலிலேருந்து. இது ஒரு லெக்கட்டை. டபுளுக்கு தாங்க வாய்ப்பு. மோஸ்ட்டாக தப்பு பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் டபுளாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அடுத்த பாலுங்க. மீண்டும் அதே தான், பட் லோ ஃபுல் டாஸாக போயிருக்கு. நல்ல ஷாட். ஒரு இன்னும் 2 பால் இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிய. ஃப்ரீ பால் தான் எல்லாமே. ஒரு டாட் பால் கிடச்சிருக்கு. லாஸ்ட் பால் எம்எஸ்எஃப்க்கு. அது ஒரு ஃப்ரீ பால் தான். என்ன கன்வெர்ட் பண்ணுறான்னு பார்க்கணும். லாஸ்ட் பாலுங்க ஃபர்ஸ்ட் ஆஃபில். டாட் பாலுங்க. கீப்பர் ஓடி போயிருக்காரு. விக்கெட். அவுட்டு கொடுத்துருக்காருங்க அம்பையர். விக்கெட்டோட கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 2 6 கிடச்சிது. அடுத்து அப்படியே டபுள் ஆச்சு, சிங்கிள் ஆச்சு. 2மே டாட் விக்கெட் ஆகிடுச்சு. 56 ரன் அடிக்கணும் இந்த மேட்சை ஜிசிசி ஜெயிக்கணும்னா. ஃபஸ்ட் பால் நல்லா சொல்லியிருக்காரு. ஒரு ஒயிட் பால் கிடச்சிருக்கு ஃபஸ்ட் பால் ஜிசிசிக்கு. எல்லா மேட்ச்லையுமே வந்து ஏஎஃப்சி தவிர எல்லாருமே எக்ஸ்ட்ராஸோட தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஃபஸ்ட் பால். மீண்டும் ஒரு ஒயிட் பால். ஃபஸ்ட் பாலுங்க. மீண்டும் ஒரு ஒயிட். ஆட்ரிக் ஆஃப் ஒயிட்ஸ். இது வரைக்கும் 3 ரன் கன்சீட் பண்ணியிருக்காரு வித்தவுட் பாலிங் பால். ஷாட்டுக்கான முயற்சிங்க. அங்கே ஆள் இல்லை. பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. இன்னும் ஒரு நல்ல ஷாட்டுங்க பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. ஒரு பவுண்ட்ரி. ஒரு பாலுக்கு 7 ரன் கொடுத்துருக்காங்க. மீண்டும் ஒரு வைடுங்க. அடுத்த எக்ஸ்ட்ரா. செகண்ட் பால். இன்னும் ஒரு ஆஃப் சைடில் வைடு. இது வரைக்கும் 9 ரன் போட்டிருக்காரு. அதில் ஒரு பவுண்ட்ரி ப்ளஸ் 5 வைடு. விக்கெட்டுங்க. இந்த பால் போல்டில் வந்து ஆச்சுது. பேட்ஸ்மேனே எதிர்பார்க்கல. இப்போ விக்கெட் கிடச்சிருக்கு. இன்னும் பேட்ஸ்மேன் இன்ஃபார்ட் ஜிசிசி. அடுத்த பால். நல்ல ஷாட். பின்னாடி நல்ல ஃபீல்டிங்கும் கூட. ஓவர் போச்சா இல்லைங்க. 3 ரன் டீமுக்காக அவர் ஒரே ஒரு ரன் தான் சேவ் பண்ணியிருக்காரு. அத்தப்பா கீப்பர்கிட்டே வந்துருக்குங்க. டாட் பால். இன்னும் 2 பால் இருக்குங்க. ஒரு என்ன இன்சைட் ஏஜ். ஒரு சிங்கிள் தான் போயிருக்கு. ஒரு லாஸ்ட் பாலுங்க ஃபஸ்ட் ஓவரில். ஒரு வைட் கிடச்சிருக்கு. போல்டுங்க. இதுவும் ஒரு விக்கெட். இது வரைக்கும் இந்த ஓவரில் ஏகப்பட்ட எக்ஸ்ட்ராஸு. அவர் ஒரு பால் உள்ளே போட்டது. ஒரு பவுண்ட்ரி மட்டும்தான் எக்ஸ்ட்ரா போச்சு. மற்றபடி எக்ஸ்ட்ராஸில் தாங்க ரன்னு. 14 ரன்னுங்க. வைடு. இவரும் வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 15 ரன் வந்திருக்கு ஃபார் 1 ஓவர்.
வித் லாஸ் ஆஃப் 2 விக்கெட்ஸ். இது ஒரு நல்ல பாலுங்க, நல்ல பேஸ்லேயே உள்ளே வந்திருக்கு, நல்ல ஃபீல்டிங்கும் கூட. ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. எக்ஸ்ட்ராஸ் போடாமல் இருந்தாலே இந்த டைமில் எம்எஸ்எஃப் நல்ல வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பால் ஷாட்டுங்க, ஆஃப் ஹெலிகாப்டர் ஆடி விட்டுருக்காரு. விக்கெட்டா இல்லைங்க, சேஃப், ஒரு சிங்கிள். மூணாவது பால் ஒயிடுங்க, கீப்பர் சேவ் பண்ணார், பட் தாண்டி போயிருக்கு. ஒரு ஒயிட் +1. நாலாவது பால் ஷாட்டுங்க, கேட்சில் அங்கே மிஸ்ஃபீல்டும் நடந்திருக்கு. பவுண்ட்ரி கிடச்சிருக்குங்க ஃபார் டீம் ஜிசிசி. அடுத்த பாருங்க, மீண்டும் ஒரு வைட். அதிகமாக எக்ஸ்ட்ராஸ் போட்டிருக்காங்க டீம் எம்எஸ்எஃப். அடுத்த பால் ஷாட்டுங்க, ஆஃப் முதல் லாரு, செகண்ட் ஆஃப்ட முதல் லாருங்க பேட்ஸ்மேன் பேட்லேருந்து ஜிசிசிக்காக. இன்னும் 2 பால் இருக்குங்க இந்த ஓவர் முடியும். வைடு கொடுத்துருக்காரு அம்பையர், வைடு. ஒரு வைட் பால் அடித்து விட்டுருக்காரு. பூஜியா இல்லைங்க, பவுண்ட்ரி போயிருக்கு. பவுண்ட்ரி ஃபார் டீம் ஜிசிசி. ஓவரோட லாஸ்ட் பால் போல்டுங்க, விக்கெட்டோட முடிக்கிறாங்க செகண்ட் ஓவரை டீம் எம்எஸ்எஃப். ஆஃப்டர் 2 ஓவருக்கு 35 ரன்னுக்கு 3 விக்கெட்டுங்க டீம் ஜிசிசி. ஷாட் இந்த ஆஃபில் வைடே போடாமல் பவுண்ட்ரிங்க, சாம மிஸ்ஃபீல்டாங்க. வைடே போடாமல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலான்னு வரக்குள்ள ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காங்க. ரெண்டாவது பால் போல்டுங்க, போல்டு அடிச்சுட்டு போயிருக்கு, விக்கெட். லாஸ்ட் பால் ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு டீம் எம்எஸ்எஃப்க்கு. எல்லாம் போட்டுட்ருக்காருங்க, எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் போட்டிருக்காரு. ஒரு ஃபுல் டாஸ் பால், ஒரு சிங்கிளாக டபுளாக கன்வெர்ட் ஆகிருக்கு மிஸ்ஃபீல்டால். டபுளுங்க. அடுத்த பால் முன்னாடியே டொக்கு வச்சு ஓடி இருக்காரு. ஒரு சிங்கிள். மூணாவது ஒருத்தாங்க, அவங்க விக்கெட்டும் எடுக்கிறாங்க, ரன்னும் அடிக்கிறாங்க. நோ பாலுங்க, ரைட் நோ பால். அடுத்த பாலுங்க, லாஸ்ட் பால் ஒரு நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃபுல் டாஸ் பால், ஷாட்டுங்க, கான்ஃபிடெண்ட்டாக ஏறி போய் அடிச்சிருக்காரு. 6. இன்னும் 7 தாங்க அடிக்கணும் 13 பாலுக்கு. 6 இல்லை, டபுளுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அவ்வளோதான், அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டுங்க, மிஸ்ஃபீல்டு பண்ணி பேக்கப் எடுத்து வச்சிருக்காரு. டபுள் கிடச்சிருக்கு டீம் ஜிசிசிக்கு. ஜிசிசி 12 பாலுக்கு 5 ரன் ஆடினா வெற்றி. ஷாட்டுங்க, டெஃபினட் பவுண்ட்ரி, பவுண்ட்ரி போயிருக்கு. இன்னும் 1 ரன் அடிச்சா வின்னுங்க. 11 பாலுக்கு 1 ரன் ஆடணும். டாட் பால், 1 ரன். வின்னிங் ஷாட்டாக போகுமா இல்லை ஒன்றா போகுமா? இல்லைங்க, வைடாகவே முடிஞ்சிருக்கு. வைடோட இந்த மேட்ச்